ஹாய் மக்கா, திஸ் இஸ் வி அஜினிஷ். நம்ம இந்த வீடியோவில் எதுக்கு போகிறோம்னா, சரி ப்ரோ வந்து வேல் ரைட் முடிச்சுட்டு நான் சென்னை வராரு. சரி ரிலாக்ஸ் வந்துட்டாரு ப்ரோ. சாரி ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அடிச்சு கழிச்சு வர முடியல. எல்லாம் காணும். சம்பந்தமே இல்லை. அப்போ நம்ம ஊருக்கு சார் லாக்கிப்படாது. அப்போ அமெரிக்கா போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஊருக்குமே இந்த மாதிரி ஒரு டைலாக் வருது. அந்த ஃபீல் வருது. வந்து பின்னாடி பயணம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு ப்ரோ வந்து சைக்கிள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வேர்ல்டு போயிருப்பாங்க. ரூட் மேப் தான் வந்திருக்கு. அந்த ரூட் மேப் கொடுத்தனால ஸ்டார்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இயர் இந்தியா டு லண்டன் சோலோ சைக்கிள் பின்னாடி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்க தைரியத்தோட நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நீங்க எங்கெல்லாம் இருக்கீங்களோ இப்போ அந்தந்த ஊர்ல இருக்க ஒரு நண்பர்கள் தைரியத்துல நான் டிராவல் பண்றேன். இப்போ பெரிய காமெடி முடியும் என்றால் முயற்சி செய், இல்லை என்றால் பயிற்சி செய். பார்த்துட்டு லேன் சேஞ்ச் பண்ணுங்க. தயவு செஞ்சு இண்டிகேஷன்ஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதனாலதான் வந்து மோஸ்ட்லி நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வர வழியில பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வராங்கன்னே தெரியல. புதுசு வந்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பிளேட் மாட்டிக்கோங்க, நம்பர் பிளேட் போடுங்க. டைம் லைன் இல்லாம ஓடாதீங்க. எப்படியோ வந்து எப்படியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். ஏற்பாடு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா இன்டர்நெட்டே இல்லை எங்கேயுமே. அதுக்கப்புறம் நெரிசா வரைக்கும் இன்டர்நெட் இல்லை. ஆமா, ஏன்னா வந்து ஒவ்வொரு நாள் ஃபைலுமே வந்து 100 GB 120 GB ஃபைல்ஸ் ஃபுல்லா போட சொல்றேன். அப்படியே ஒரு 10 மணி நேரம் வீடியோ போட சொல்றேன். ஒரு பைக்கிங் ஆரம்பிச்சது 40 வருஷம் ஆயிடுச்சு. யாராவது ஒருத்தர் வேர்ல்டு ஃபுல்லா போயிட்டு வந்திருப்பாரு, பைக் அட்வென்ச்சர் பண்ணிருப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி எல்லாரும் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்களா? ஒயிட் டிராகன் அட்வென்ச்சர்ஸ் சொல்லிட்டு பெங்களூர்ல ஓரியன்டட் அவங்க இருக்காங்க. பிளஸ் அதுக்கப்புறமா வந்து தேவசிஷ் அவங்க மும்பை சைடில் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு ரைடுன்னு சொல்லிட்டு பண்ணது. பட் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. வெளியே தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒயிட் டிராகன் அட்வென்ச்சர்ஸ் அவங்க நிறைய விஷயம் கைட் பண்ணாங்க. ஸோ இந்த இப்படிலாம் வீட்டில் பார்த்து வச்சுருக்கோம், இப்படிலாம் வந்து பண்ணணும் அப்படின்றது எல்லாமே கண்டிப்பா. ப்ரோ ஓட்டுனாங்க தப்பா போயிட்டு கூகுள் உங்க சுத்த விட பாத்தீங்களா? எனக்கு கூகுள் சுத்த விடல, நான் சுத்தினேன் வேணுங்கன்னு. ஐயோ ப்ரோவோட வீடியோல பார்த்தேன் புரியுங்க, ஐயோ ப்ரோவோட வீடியோல பார்த்த ரோடு, ஐயோ அப்படி அந்த வீடியோல நான் சொல்லியிருப்பேன். அப்படி சுத்தி வந்த போது அந்த ரோட்டை மறுபடியும் இதோடைய வந்து ஒரு ஜங்ஷன்ஸ் மாதிரி இருக்கும் ப்ரோ. இவங்க எப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியலா ஒரு ஊரை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கும், அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எப்படி ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் சில ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து போர்டு போட்டுருவாங்க.
அடுத்த 500 கிலோமீட்டர்ஸ்க்கு எதுவுமே கிடையாது, ஃபியூல் ஸ்டேஷன் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு போர்டே போட்டுருவாங்க. அது மட்டும் நான் ஓட் பண்ணணும். ஓட் பண்ணாமல் நீங்கள் கிராஸ் பண்ணி போயிட்டீங்கன்னா கஷ்டமாக இருக்கும். கன்னியாஸ் மூமெண்ட்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. கரெக்டாக ரீகால் பண்ணி சொல்லணும்னா ரஷ்யாவில் மென்டல் ஹாஸ்பிட்டல் அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய எனக்கு என்னன்னா வந்து 2 ஹோட்டல் இருந்தது. இது வந்து சீப்பஸ்ட்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லா ரிவ்யூஸ்லையுமே என்னன்னா கீழே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு உண்மை தெரியுது. அதான் இந்த கான்செப்ட் நான் ஃபர்ஸ்ட் ரஷ்யா ரைட் போயிருந்தே சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் ஹாஸ்டலை வந்து லேடிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ டிரான்ஸ்லேட்டர் ப்ராப்ளம்னால மென்டல் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டேன். பட் அதுவும் உள்ள போனாங்க என்னடா எல்லாரும் வெள்ளை கலர் கவனமாக போட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ப்ளஸ் வாசனையும் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா அது மென்டல் ஹாஸ்பிட்டல். அது ஜனம் விட விட்டாங்க. அதை வந்து அடுத்த வீடியோ சொல்லியிருப்பேன். நான் நேற்று சொன்னாங்க. பின்னாடி அந்த மொத்த குரூப்லையுமே வந்து நிப்பாட்டி என்னுடைய கைடு கிட்ட வந்து அவர் எங்கேருந்து இந்தியாவிலேருந்து எங்கேருந்து வராது, இந்தியாவில் எந்த இடத்துல இருக்காரு, அவரோட யூடியூப் சேனல் பேர் என்ன, இது எல்லாத்தையுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இதெல்லாமே வந்து நைட்டு டின்னர் சாப்பிடும்போது அவங்க எனக்கே ஷேர் பண்ணாங்க. ஸோ பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அது வந்து மக்கள் டிபெட் மக்கள் நம்ம நினைக்கிறது ஒன்று. பட் அங்கே ஒன்ஸ் கூட என்ட்ரு ஆகிட்டோம்னா நீங்கள் இந்தியன் பார்க்கும்போது நீங்கள் ஏதோ வந்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. நான் தான் கடவுள்ன்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். புரியல டைமா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன தெருலேயே வந்து ஒரு 50 கேமரா 50 கேமரா இருக்கு. நீங்கள் சைனாவில் நீங்கள் எங்கே போனீங்களோ ஒரு 10 நிமிஷத்தில் கால் பண்ணுறாங்க இந்த கைடு. நீங்கள் வந்து இப்போ அவங்க ரூட்டு அவங்க பிளான் பண்ணி கொடுக்குறாங்களா, அந்த ரூட்டை விட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் வெளியே ஒரு டைவர்ட் ஆகி போனீங்கன்னா கூட உடனே கால் பண்ணுவாங்க. ஏன் இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கணும். 24 மணி நேரம் நம்மளை சர்வேலன்ஸ் தான் வச்சுருக்காங்க. சாதாரண நம்ம வாட்ஸ்அப் பார்க்கணும். ஒரு வண்டி வாங்கிட்டு லண்டன்ல ஓட்டிக்கிட்டு இருப்பேன். முன்னாடி ஒரு எஸ்கார்ட் பண்ற ஒரு வண்டி, பின்னாடி ஒரு எஸ்கார்ட் பண்ற வண்டி. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நானும் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோல சொல்லிட்டு இருந்துட்டீங்க. இப்போ ஒரு 4 வருஷம் கழிச்சு நீங்க லண்டன்ல நிஜமாலே அதுவும் நம்ம இந்தியன் ரெஜிஸ்ட்ரேஷன் பைக், அது தமிழ்நாடு பைக் எடுத்துட்டு அந்த ரோட்ல போகும்போது இப்போ நம்ம வரணுமே அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஃபீல் எப்படி இருக்கு? நான் ஆக்சுவலா வந்து எனக்கு அங்க லண்டன்ல இருந்ததை விட இது எல்லாமே ஓட்டி முடிச்சு இங்க நம்ம ஏரியாக்குள்ள என்ட்ரு ஆகும்போது இந்த ஃபீல் வந்து அது டோட்டலா வந்து என்னால வந்து வாயில சொல்ல நினைச்சு பாத்தீங்களா? இப்போ வந்துட்டு 4 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு சரி ஒரு 250cc ஓட்டிக்கிட்டு ஒரு பிகினர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ இவ்வளோ ப்ரொஃபஷனலாக நம்ம வந்திருக்கோமே. இந்த 4 வருஷத்துல இவ்வளோ ஒரு பெரிய நம்மளுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அப்போ யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் நடக்குமா? என்ன பொறுத்த வரைக்கும் வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்து நான் ரொம்ப நம்புறேன். ஸோ நம்ம எதை மேனிஃபெஸ்ட் பண்றோமோ அதுதான் வந்து நடக்கும்ன்றத நான் ரொம்ப பிலீவ் பண்ற ஒரு ஆளு. அதனால வந்து எனக்கு நான் சவுத் அமெரிக்கா ரூட் பார்த்தீங்கன்னா நம்ம கராஜா இருக்கிறோம், வந்து வீட்டிலையா இருக்கிறோம், உட்காந்துக்கிட்டு நிறைய வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஜூமிங் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆமா, அதை வந்து நான் மைண்டுக்குள்ள வந்து இமேஜின் பண்ணிட்டே இருப்பேன். இது உள்ள ஒரு ஸ்கெட்ச் ஒன்று போட்டு வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு ஓகே இந்த ரூட் நம்ம ஓட்ட போகிறோம் எப்படி இருக்க போகுது. ஏன்னா வந்து சவுத் அமெரிக்காலாம் வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு பயம் இருந்தது. நம்ம பைக்கை திருடிடுவாங்களோ இல்லைன்னா வந்து நம்ம வந்து இது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பயம் இருந்தது. ஆமாம், பேனியர்ஸ் கூட ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணும்போது சன்னி வந்து கூட சேர்த்து பிளான் பண்ணேன். நான் சோலோவாக தான் பிளான் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா தான் சன்னி கிட்ட நான் சொன்னேன், சன்னி நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் தான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டைம்லாம் ஒரு பயமாகவே இருந்தது. பட் ஒன்ஸ் வந்து நான் அந்த ரூட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு கண்ட்ரி விட்டு யூஎஸ் வந்து நான் சிஸ்டம் லண்டன் பார்த்தேன் பார்த்தீங்களா. அப்போ நான் உட்காந்து அந்த மேப் பார்க்கும்போது இதுதான் நம்ம வந்து ஒரு 3 வருஷம் முன்னாடி வந்து நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த ரூட்லாம் வந்து நம்ம பண்ண போகிறோம், இப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது டோட்டலாக ஆப்போசிட்டாக இருந்தது எல்லாமே. பட் என்ன மாதிரியே கடைசி போய் நான் லண்டனில் உட்காந்துருக்கேன். லண்டனில் இப்போ ரஷ்யாக்குள்ள லாஸ்ட்டாக அந்த பிரச்சனை ஆனப்போ நான் பைக்கை இந்தியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஷிஃப்ட் பண்ணி ரொம்ப தலைவலிக்கிறேன். முடியல நம்மளால் இதுக்கு மேலே வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய வீடியோ பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்கும் வந்து கொட்டேஷன்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். பட் மைண்டுக்குள்ள வந்து ஒரே ஒரு விஷயம் தான், ஏன் இவ்வளோதான் இருக்குதா இந்தியா, இவ்வளோ தூரம் வந்துடா இங்கே இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இவ்வளோ தான் இருக்குது, பார்த்து போய்க்கலாம் எதாவது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து டப்பட்டு வீசா எடுத்து திரும்ப போய் எனக்கு என்னன்னா திரும்ப போகும்போது உள்ள என்ட்ரு ஆகுதுன்னா நான் காலி. ஸோ ஆமாம், எனக்கு நான் ஒரு நக்கல் ஒரு நக்கல் இத்தனை கண்ட்ரி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், எவன் நம்மளை என்ன பண்ணிட போகிறான், எங்கே நம்மளை என்ன நிப்பாட்டிட போகிறாங்க அப்படின்ற ஒரு 10 ஸ்டாம்ப் கொடுத்த வரைக்கும் வந்து நம்ம ரொம்ப பண்ணி தான் எலிவேஷன் பண்ணுவோம். ஒரு 20 ஸ்டாம்ப் 30 ஸ்டாம்ப் ஆயிடுச்சு சொன்னாங்க போடு எத்தனை கண்ட்ரிக்கு போயிருக்கேன், நீ என்னையை பார்த்து நீ சந்தேகப்படுறியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ரஷ்யாவுக்கு போகும்போது நான் வந்து மிலிட்ரி பேண்ட் கேமப்ளேஜ் பேண்ட் போட்டிருக்கேன். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கண்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த AK-47 ரீல்ஸ் போட்டுருக்கேன் மஸ்டாங்கில் போயிட்டு. ஸோ அது இது எல்லாமே இருக்குது ஃபுல்லாக.
அங்கே இமிகிரேஷனில் என் ஃபோன்லாம் வந்து வாங்கிட்டாங்க. அவன் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபோனை பார்க்குறான், என்ன பார்க்குறான், ரைட்டுடா முடிஞ்சு சொல்லி எல்லாமே செக் பண்ணுவாங்க. எல்லாமே என்னுடைய மொத்த ஐபி அட்ரஸ் வந்து எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க அவங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சான். என்னை காப்பாற்றுனது எது அப்படின்னா, நான் வந்து ஒரு பிராண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்து ரஷ்யாவில் இருக்காங்க. ஸோ அந்த பிராண்டு கிட்ட வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், நான் ரஷ்யா திரும்ப வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரஷ்யா ஃபீல்ஸ் லைக் செகண்ட் ஹோம் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தை சொல்லி வச்சு அது ஒன்று மட்டும் தான் எனக்கு காப்பாற்றுச்சாங்க. சரி ஓகே, இவன் வந்து தீவிரவாதி கிடையாது, இல்லை ஸ்பையோ கிடையாது. என்னோட கேள்வினா, நீ வந்து ட்ரைனிங் எடுத்தியா, உன் இந்தியாவில் துப்பாக்கி வச்சிருக்கியா, எதுக்கு இங்கே வந்து துப்பாக்கிலாம் ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வச்சிருக்கியா, அப்படி துப்பாக்கி எதுவும் கலந்துறியா, இவ்வளோ கேள்வி வருது. தெரியுதான் தெரியல, அப்படியே பார்த்துக்கணும். இல்லை 1 கோடி அது. இது வந்து எனக்கும் சன்னிக்கும் இருக்கிற ஸ்ட்ரிக்ட் வைஸ் மட்டும்தான், ஆக்சுவலான எக்ஸ்பென்சஸ் கிடையாது. ஸோ சில டைம் வந்து நான் சன்னிக்கு செலவு பண்ணியிருப்பேன், சாப்பிட போகும்போது அதெல்லாம் போட்டு அது நீங்க வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்க? சன்னிக்கு காசு வரும், அவருக்கு வந்து அவன் செலவு பண்ணுவான். அப்புறம் அவங்ககிட்ட காலி ஆயிடும், அவங்ககிட்ட காலி ஆயிடுச்சுன்னா என்கிட்ட வரும்போது நான் செலவு பண்ணுவேன். 2 பேருக்கிட்டே காலி ஆயிடுச்சாதான் வந்து ஒரு சட்ட சிக்கலில் மாட்டிப்போம். பட் அது வரைக்கும் அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரல. அந்த காசுங்கிறது வந்து தேவை, கண்டிப்பா வந்து புரியலுக்கோ எதுக்கோ ஒன்று தேவை. பட் நம்ம என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றோம்னு ஒன்று இருக்கு. எல்லா பேரும் என்னன்னா இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வண்டியை போட்டு பார்த்தா கூட ஆக்சிலரேஷன் லேகா இருக்கும், அது எதுவுமே இருக்காது. புது வண்டி நம்ம எடுத்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, எங்க போனாலும் அது கொஞ்சம் வந்து சர்வீஸ் பிரச்சனை கிடையாது. இந்தியாவுக்கு வந்தா மட்டும் தான் வந்து BMW சர்வீஸ் பிரச்சனை. இந்தியாவுக்கு ஹோம் கண்ட்ரிலே அடிக்கிறாங்க நம்ம. ஸோ பெரிய பைக்கில் தான் பண்ணவும் கிடையாது. ஒரு சின்ன 250cc வச்சுக்கோங்க, அழகா இங்கேருந்து ஃப்ளைட்டில் தூக்கி போட்டு போகலாம். நான் இப்போ ஷிப்பிங்க்கு இங்கேருந்து மலேசியாவுக்கு ஒரு 4.5 லட்சம் செலவாச்சுருக்கு. அதே ஃப்ளைட்டில் போட்டு போயிருந்தா ஒரே நல்ல பைக் அங்கே ரீச் ஆகிட்டு இருக்கும். வெறும் வந்து ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் முடிஞ்சிட்டு இருக்கும். ஆமாம், இல்லை ஏற்றலாம் ஃப்ளைட்ல. இந்த பைக்கை ஃப்ளைட்ல ஏற்ற முடியாதுன்னு கிடையாது. ஆனால் என்னன்னா இதோடைய டைமென்ஷன்ஸ்க்கு செலவு அதிகமாகும். இப்போ ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இங்கே ஒரு 1 லட்ச ரூபா வந்து வச்சுக்கோங்க, இதுக்கு 5 லட்ச ரூபா ஆகும். நம்ம நினைச்சுப்போம் என்ன ஒரு கம்மி டிஃபரன்ஸ், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது அப்படின்னு. ஆனால் வந்து பைக்ல அவங்க போகிற கால்குலேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன பைக்காக வாங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம், பெரிய பைக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணவும் கிடையாது. சரி, ஒரு நிறைய பேர் ஃபாரினர்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணது நான் தெரிஞ்சுக்கிறது, 2 வருஷம் வேலை பார்க்குறாங்க, பேய் மாதிரி வேலை பார்க்குறாங்க. 2 வருஷம் வேலை பார்த்து காசை நல்லா எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவங்க வந்து 1 ரூபா கூட கொடுத்து தர மாட்டாங்க. உங்களுக்கு 1 ரூபா செலவு பண்ணாங்கன்னா 1 ரூபா அவங்க வந்து வாங்கிடுவாங்க. ஸோ நல்லா சேவ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம் ட்ராவல் பண்ணுவாங்க. 6 மாதம் ட்ராவல் பண்ணி மறுபடியும் ரிட்டர்ன் கண்ட்ரிக்கு போய் வேலை பார்க்குறது. அது இதே தான் அவங்களுடைய ரொட்டீன். எல்லா பேரும் வந்து அவங்களுடைய கோல் என்னன்னா, நான் வந்து ட்ராவல் பண்ணணும், எனக்கு வந்து எல்லா கண்ட்ரிஸும் போகணும், எல்லா கண்ட்ரிஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் வந்து அதை ஒரே சாட்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஒன்றுமா பண்ணலாம். ஒரு 3 வருஷத்துக்கு ஒன்ஸ் ஒரு 10 கண்ட்ரி அப்படின்னு வச்சுக்கோங்களா. இப்போ யூரோப்லேருந்து நீங்கள் பைக் ஷிப் பண்ணி யூகே ஷிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. யூகேலேருந்து நீங்கள் யூரோப்பில் என்றாங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20 கண்ட்ரி கிட்டத்தட்ட அங்கேயே கவர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அதெல்லாம் உள்ளே ஃபோன் கிடையாது, எதுவும் கிடையாது பைக்குக்கு. ஸோ செலவாகிறதால வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் அதுதான். அது மட்டும் எப்படி கேம்பிங் பண்ணலாம். நான் வந்து கேம்பிங் பண்ணது ரீசன் என்னன்னா, எனக்கு லேப்டாப் வந்து கேமராஸ் இருக்குது, சார்ஜிங் பண்ணணும், ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஏகப்பட்ட டாஸ்க் இருக்குது. ஸோ கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பரவாயில்ல. ஸோ என்னென்ன விஷயம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஏதாவது மெடிக்கல் கிட்டோம் இப்போ டாக்டர் பேசிக்காக இந்த கிட்ட ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுறதுனா எந்த கிட்ட கண்டிப்பாக வந்து ரைடிங் கியர்ஸை சொல்லுவேன். பட் ஆனால் வந்து நார்மல் இந்த ரைடிங் ஜாக்கெட்ஸ் அதெல்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, டூரிங்க்கு இது நான் போட்டுக்கல. இந்த ஷூலாம் வந்து வேஸ்ட், இதெல்லாம் வந்து கம்ஃபர்ட்டுக்கு மட்டும்தான். கீழே ஒன்று வச்சுக்கோங்க, கால் அப்படியே வந்து அது பாருங்க எந்த அளவுக்கு ஃபிளெக்சிபிளாக இருக்கும் கால். ஸோ மோட்டோ காஸ்ட்னு சொல்லிட்டு வரக்கூடிய ரைடிங் கியர்ஸை மட்டும் வாங்கியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் ஆனால் வந்து அதை வாங்கினா ஸ்டார்டிங்லேருந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போக போக அது பழகிடும். இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம அந்த கியருக்கு மாறும்போது நம்மளால அது செட்டே ஆகாது, கால் பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால அது ரொம்ப ரெக்கடாக டஃப்பாக இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பக்கா. டாக்குமெண்ட் அப்புறம் ஆர்சி, இன்சூரன்ஸு, பியூசி இதெல்லாம் தான் பேசிக்.
அது மெடிக்கல் கிட் வந்து நார்மலாக பைக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து போதுமானது தான். ஏன்னா வந்து எல்லாம் வந்து நம்ம ஊரெல்லாம் ஃபோன் அடிச்சா உடனே ஆம்புலன்ஸ் இது வந்து நம்ம ஒன்ஸ் ஆஃப் ரோட் போகிறோம், யாரையுமே வந்து நம்ம வந்து அப்போஸ் பண்ண முடியாத இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஊரில் அது தேவையில்லை. பட் இருந்தாலும் அது வந்து ஒரு சேட்டலைட் ஃபோன் வச்சுக்கிறது நல்லது. SOS. ஸோ SOS ஃபோன் வச்சுக்கிறது நல்லது. கூட யாராவது இருந்தால் நல்லா இருக்கும். மோஸ்ட்லி நம்ம ஊரில் என்னன்னா எங்கே போனாலும் நெட்ஒர்க் இருக்குது. வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் சிட்டி லிமிட்ஸ் வந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் போனீங்கன்னா அவங்க நெட்ஒர்க் இருக்கும். அதனால அவங்க வந்து அந்த SOS தான் தேவைப்படும். பட் நம்மளுக்கு வந்து பெருசாக தேவையில்லை. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எல்லாமே மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ட்ராவல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ட்ராவல் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் டெபிட் கார்டு தான் யூஸ் பண்ணுவேன். என்னோட ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் டெபிட் கார்டு தான். எங்கேயுமே வந்து நான் ட்ராவல் கார்டோ வாங்கினேன். பட் நான் அதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா சார்ஜஸ் அதிகமாக வரும். என்னுடைய டெபிட் கார்டில் விடுறத விட அதில் சார்ஜஸ் அதிகமாக வரும். அது யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுடைய டெபிட் கார்டு நீங்கள் இன்டர்நேஷனல் ஆன்லைன் பண்ணிங்கன்னா போதும். மோஸ்ட்லி நான் என்ன பண்ணுவேன்னா கேஷ் எடுத்து வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுவேன். சில கண்ட்ரி எந்த கண்ட்ரி வந்து கார்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊர் ஆளுங்க யாரா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எங்களுக்காக கொடுப்போம். அவங்களுக்கு வந்து நாங்கள் வாங்கிடுவோம். ஜிபே இப்போ மோஸ்ட்லி நிறைய கண்ட்ரியில் ஒர்க் ஆகுது. நிறைய கண்ட்ரியில் ஜிபேவாக இருக்கணும், ஃபோன்பேவாக இருக்கணும், எல்லாமே ஒர்க் ஆகுது. நம்மளுடைய எல்லா பர்டிகுலர் கண்ட்ரிஸ் மட்டும்தான், பர்டிகுலர் பிளேசஸ் மட்டும்தான். சைனாக்குள்ள நம்மளுடைய இந்தியன் இதை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வெறும் ஏடிஎம் வந்து கேஷ் எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அப்படி இல்லைன்னா பேபால் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க கிட்ட லோக்கல் கரன்சி பண்ணிக்கலாம். ஆனால் பேபாலில் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து டிரான்சாக்ஷன்லேயே உங்களுக்கு 5000 50,000 வரும். ஸோ அதனால் வந்து பெரிய அமௌண்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் ஓகே. நான் இப்போ சைனா கிராஸ் பண்ணேன். சைனா கிராஸ் பண்ணி ஒரு 15 நாள் வரும். சைனா கிராஸ் அதான் 17 நாள் 17 நாள் ஆச்சு. உங்களுக்கு சைனாவில் வந்து கைட் கண்டிப்பாக தேவை. பட் அது வந்து எங்களுக்கு பட் சைக்கிளில் போகிறவங்களுக்கு எப்படின்ற கான்செப்ட் எனக்கு தெரியல. நான் அதை விசாரிச்சு சொல்கிறேன் உங்களுக்கு. நான் சைக்கிளில் போகிறவங்களுக்கு டோட்டலாக எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட். பைக்கில் போகிறவங்க அவங்களுக்கு செலவு ரொம்ப கம்மி பண்ணலாம். எங்களுக்கு பிச்சுக்கு போய் இதுதான் வந்து பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் மொமெண்ட். வீடியோலே சொல்லியிருக்கீங்க. அதனால தான் இந்த அன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணும்போது கொடுக்கணும்னு நினச்சேன். இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் அப்படின்றது மற்றதுக்கு நிறைய பேர் இன்ஸ்பிரேஷன் வச்சுருக்கோம். பட் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனை இன்ஸ்பிரேஷனாக வச்சோம்னா அவங்க என்ன ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுறாங்களோ அதே நம்மளுக்கு பண்ணணும்னு தோணும். எல்லாமே பண்றாங்க. பைக்கே அந்த மாதிரி பண்ணலாம். பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று திருட்டு போயிடுவாங்கன்ற ஒரு பயம் இப்போதான் நிறைய இருக்கு. ஆமா, அதனால வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா பின்னாடி ஒரு எலக்ட்ரிக் இருக்கு செட் பண்ணி வச்சுட்டு காரில் கேமரா செட் பண்ணி போகலாம் அப்படின்னு அடுத்த வருஷம் நடந்துடும். ஒன்னே எல்லாம் கான்ட்ரவர்சி பண்ணணும், நெகட்டிவா எல்லாம் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து கூடுவாங்க. ஸோ இதை ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்ட் பண்றது மட்டும் எல்லாரும் போட்டு விட்டுருங்க. ஆக்சுவலி தேங்க்யூ. தம்பிக்கிட்ட நிறைய டிப்ஸ் இருக்கு, அதையும் வாங்கிக்கோங்க. எனக்கும் அந்த பைக்குக்கெல்லாம் சம்மந்தம் இல்லை. ஆனால் என் பையன் வந்து இவரோட வீடியோ பார்த்துட்டே இருப்பான். எப்போ பார்த்து டிவியில போட்டு பார்ப்பான். அதனால நான் இவருக்கு இதுக்கு அடிக்ட் ஆனேன். அவர் டிவியில போட்டு பார்க்க வச்சு யார் பாரு அப்படின்னு கேட்டு நான் இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சரி மகா, இன்னும் அடுத்த வேலை பார்ப்போம். அது வரைக்கும் டாட்டா பாய்.